அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பண்புமிக்க பரதனின் சொற்களால் அனைவரும் மகிழ்ச்சி அடைதல். பாடல் எண் 1041. நல்லருமை நெஞ்சகம் கொள் நல் உளத்தின் சிறப்பதனால் சொல்லருமை சொல்லதுவா சொற்கள் அதன் பிறப்பதனால் வல்லமையே கொண்டவரும் வாய் திறக்க மறந்தனரே வெல்லும் அவன் பண்பென்னும் விண்ணில் ஏறி பறந்தனரே. இதுவே 1041வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நல்லருமை நெஞ்சகம் கொள் நல் உளத்தின் சிறப்பதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரதனுடைய நெஞ்சகமானது நல்ல அருமை மிக்க நெஞ்சகம். அந்த அருமை மிக்க நெஞ்சகத்திலே இருக்கக்கூடிய நல்ல உள்ளத்தின் சிறப்பு மிக்க செயல்பாடுகளால் சொல்லருமை சொல்லதுவாம் சொற்கள் அதன் பிறப்பதனால் சொற்களிலே மிகவும் அருமை மிக்க சொற்கள் என்கிற அந்த நல்ல வார்த்தைகள் அந்த உள்ளத்திலே தோன்றி வெளிப்பட்டதனால் வல்லமையே கொண்டவரும் வாய் திறக்க மறந்தனரே. வல்லமை என்கிற மதிநுட்பமும் வாய் சொல் பேசக்கூடிய அந்த பேச்சு வன்மையும் மிக்க சான்றோர் பெருமக்களும் கூட அவனுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போய்விட்டனர். வெல்லும் அவன் பண்பென்னும் விண்ணில் ஏறி பறந்தனரே. அங்கே வெற்றி பெற்றது பரதனுடைய மேன்மை மிக்க பண்பு. அந்த பண்பு என்கிற குன்றிலே அந்த பண்பானது விண்ணளாவிய அளவிலே உயர்ந்து நின்றது. அந்த வானளாவிய மேன்மை மிக்க பரதனுடைய பண்பிலே அந்த சான்றோர் பெருமக்களும் கூட மெய்மறந்து போய் விண்ணிலே ஏறி அந்த பண்பென்னும் விண்ணிலே ஏறி மெய்மறந்து பறந்தனர். இதுவே 1041வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1042வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.